கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற வச அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் தான் பார்க்க போறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நம்ம போன வீடியோல வாசித்திருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு 2வது அதிகாரம் வாசிக்க போறோம். இப்படி சங்கீதம் ஒவ்வொரு அதிகாரமா வாசிப்போம். வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான விளக்கங்களும் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது எதுக்காக இந்த வீடியோ சேனல் பார்த்தீங்கன்னா, உங்கள்ல நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லாம நீங்க இருக்கலாம். வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். ஒருவேளை இல்ல வீட்டு வேலைகளே அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். அது மாதிரி பைபிள் வாசிக்க தெரியாதவர்கள், இல்ல ரொம்ப வயதானவர்கள், அவங்களுக்கு வந்து கண் பார்வை இல்லாம சரியா வாசிக்க முடியல அப்படின்னு கூட இருக்கலாம். இல்லையா வேலைக்கு போக பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கலாம். ஒரு சில நேரத்துக்கு நம்மளுக்கு தோணும், நம்ம பைபிள் வார்த்தைகளை கேட்டாவே நல்லா இருக்குமே, நம்ம வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதே கேட்டாவே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம தினைக்கும் ஒரு அதிகாரமாவது நீங்க வேலைக்கு போகலாம். எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு அதிகாரமாவது நீங்க பைபிளை பார்த்து நீங்க ஒரு தடவை வாசிக்கணும். அது கட்டாயம் நம்ம வாழ்க்கைக்கு அவசியம். இது வந்து நீங்க ஒருவேளை வேலைக்கு எங்கேயாவது சென்று கொண்டு இருக்கும் போது, இல்ல பஸ்ல ட்ரெயின்ல எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்ல நீங்க வீட்லயே வேலைகள் செய்து கொண்டு இருக்கும் போது பைபிள் கையில எடுத்து வாசிக்க முடியாது இல்ல, அந்த வேலைகள் சமைச்சிட்டு இருக்கும் போதோ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த வார்த்தைகளை நீங்க ரிப்பீட் பண்றதுக்காக தான் இந்த வசனங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ற வசனங்களை நீங்க திரும்பி சொல்றதுக்காக தான் சின்ன சின்ன கேப் கொடுத்து நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும். உங்க வாயால எந்த வசனங்களையும் அறிக்கையிடணும். கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாயால அறிக்கையிடும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். சரிங்களா? கேட்கறது மாத்திரம் இல்ல, கேட்கிறபடி நம்ம வந்து வாயால அறிக்கை செய்யணும். வாக்குத்தத்த வசனங்கள் வந்துச்சுன்னா எல்லா வார்த்தைகளும் நம்ம வாயால அறிக்கை செய்யும் போதுதான் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகும். முடிஞ்சா இந்த வீடியோவை 2-3 தடவை போட்டு கேளுங்க. கேட்ட ஒவ்வொரு தடவையும் நீங்களும் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப நீங்க குக்கிங் பண்றீங்களா, சொல்லிக்கிட்டே செய்யுங்க. பாத்திரம் வளர்க்குறீங்களா, அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இந்த வேலையை பாருங்க. அது மாதிரி நீங்க உங்க வேலையை பார்க்கும்போது உங்களால முடிஞ்சா இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே திரும்பி திரும்பி அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? 2ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னைக் கேளும்,
அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்துப் போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்சங்காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த அதிகாரத்துல ஒரே ஒரு வசனமாவது நீங்க மனப்பாடம் செய்ய ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு நாளும் மனதுல பதிய வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த வசனம் படிப்பது மாத்திரம் இல்லாம இதுக்கான அர்த்தத்தையும் நம்ம தியானிக்க போறோம். அடுத்தடுத்த வீடியோல இதுக்கான ஒரு 2 வசனமோ 3 வசனமோ அதோடைய அர்த்தத்தை வந்து நம்ம தியானித்து தான் அடுத்த அதிகாரத்துக்கு போக போறோம். சரிங்களா? நம்ம ஏனோ தானோன்னு படிக்கிறதுல வாசிக்கிறது மாத்திரம் நம்மளுக்கு கடமை கிடையாது. ஏதோ ஒரு புக் படிக்கிற மாதிரி இல்ல நம்ம கதை புக் படிக்கிற மாதிரி அப்படி வாசிக்க கூடாது. அர்த்தத்தை புரிந்து கொண்டாதான் அந்த வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம நம்ம இருந்தோம்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதனால நம்ம தியானிக்க போறோம். அடுத்த வீடியோல இருந்து இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் நம்ம தியானிக்க போறோம். அது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க கேட்டு உங்க வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது நீங்க அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.